Hi friends, welcome to New Mechanical Main channel. இது MSA Measurement System Analysis Part 6. Previous parts பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா புரியும். Part 5ஓட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Part 5 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். போன பார்ட்டில் நம்ம MSA Attribute GR under Study பற்றி பார்த்தோம். Procedure, Acceptance Criteria, அதோட இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் பார்த்தோம். MSA Attribute GR under Studyயோட ஒரு டிப்பிக்கல் ஃபார்மேட்டை பார்த்தோம். அதில் 3 பேஜ் இருந்தது. அந்த 3 பேஜை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம Attribute GR under Studyயை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி வந்து லொக்கேஷன் வேரியேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்தோம். ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம பயாஸ் செக் பண்ணுறோம். ஒரு பயாஸ் வருது. அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து செக் பண்ணுறோம். அதில் பயாஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து செக் பண்ணும்போது பயாஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது. இதிலே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக இருந்தது, போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது with respect to time. So இதுதான் stability. Stability or drift is the total variation in the measurements obtained with a measurement system on the same master or part when measuring a single characteristic over an extended time period. இப்போ ஒரு பார்ட்டில் வந்து நம்ம ஒரு பேராமீட்டர் செக் பண்ணுறோம். அது ரிப்பீட்டட் இன்டர்வெல்லில் செக் பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வேரியேஷன் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ஸ்டெபிலிட்டி. இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. 1 அப்ரைசர், 5 பார்ட்ஸ், 1 பேராமீட்டர், 1 ட்ரையல், 25 days, அப்ராக்சிமேட்டாக 4 weeks. ஸோ 125 ரீடிங்ஸ் வரும். இதோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா CPK greater than or equal to 1.67 is equal to acceptable. CPK greater than 1.33 and less than 1.67 is equal to may be acceptable. CPK less than 1.33 is equal to not accepted. இதுதான் இதோட acceptance criteria. இந்த ஸ்டடியில் இம்பார்ட்டண்ட் வந்து யூஸ் trained or experienced appraiser to conduct the study. இங்கே அப்ரைசரோட ரிப்பீட்டபிலிட்டி வரக்கூடாது. அதனால் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்ரைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி ஸ்டடி டு பி பெர்ஃபார்ம்டு இன் சேம் ரூம் டெம்பரேச்சர், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஒரே ரூம் டெம்பரேச்சரில் செக் பண்ணும்போது தான் அந்த அட்மாஸ்பரிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இல்லைன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியும் டைமென்ஷன்ஸில் பேராமீட்டர் வந்து வேரி ஆகும். அதனால் சேம் டெம்பரேச்சரை தான் செக் பண்ணணும். இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட். இது ஒரு டிப்பிக்கல் ஸ்டெபிலிட்டி ஸ்டடி ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல கம்பெனியோட லோகோவை ஆட் பண்ணணும். ஃபார்மேட்டில் இந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணியிருக்கோ அங்கே மட்டும் நம்ம வேல்யூஸ் அண்டு டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணால் போதும். மற்றதெல்லாம் ஃபார்மேட்டே பார்த்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கால்குலேட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஃபைனலாக ஸ்டடி கண்டக்ட் பண்ணி முடித்தோடனே இங்கே செக்டு பை வெரிஃபை பைடில் நேமை அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லை சைன் போட்டுக்கோங்க. பிரிண்ட் ப்ரிவியூவில் ஃபார்மேட் இப்படி வரும். இதில் ஃபுட்டர் ஆப்ஷனில் போய் ஃபார்மேட் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்டில் இந்த இடத்துல சிபிசிபிக்கோட வேல்யூஸ் வரும். கீழே வந்து ரிசல்ட் வரும். இதோட சிபிகே வேல்யூ 2.89 இருக்குது. ஸோ சிஸ்டம் இஸ் அக்செப்டட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. நமக்கு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா 1.67க்கு மேலே இருந்தால் அக்செப்டபுள். இப்போ பார்த்ததில் 2.89 இருக்குது. அதனால் சிஸ்டம் இஸ் அக்செப்டட்னு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. சரி, சிபிசிபிகேன்னு சொன்னீங்க, சிபினா என்ன, சிபிகேனா என்ன, ஒன்றுமே புரியலை. நம்மள சில பேருக்கு சிபிசிபிகேனா என்னன்னு தெரியாது. அதை பற்றி பார்த்துடலாம். சிபி வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ. indices process variation only
in regard to specification. ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் கேப்பபிளாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது சிபி. சிபி வந்து சென்ட்ரிங்கை பற்றி சொல்லாது. சிபிகே வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். indices process variation and sectoring combined in regard to specification. சிபிக்கு என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் கேப்பபிளாக இல்லையாங்கிறதையும் சொல்லும், ப்ளஸ் சென்ட்ரிங் கரெக்டாக இல்லையாங்கிறதையும் பற்றியும் சொல்லும். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சிபியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 6 சிக்மா. இந்த யூஎஸ்எல்ங்கிறது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல்ங்கிறது லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். சிக்மாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் பார் பை டி2. ஆர் பார்ங்கிறது ஆவரேஜ் ரேஞ்ச், டி2ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் சப் குரூப். இந்த ஆர் பார் பை டி2ங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கு. ஆவரேஜ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் சப் குரூப்ஸ் பை டி2. இது கான்ஸ்டன்ட் டேபிள். இந்த கான்ஸ்டன்ட் டேபிளில் சப் குரூப் 5க்கு டி2 வேல்யூ 2.326. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோவோட நோட்ஸ் பிபிஆர் சிபி இஸ் ஈக்குவல் டு டாலரன்ஸ் பை ப்ராசஸ் வேரியேஷன். டாலரன்ஸ்னால் யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல், ப்ராசஸ் வேரியேஷன்னா 6 சிக்மா. சரிங்களா? பிபிஆர் சிபி கேன் பி கால்குலேட்டட் ஃபார் பைலேட்ரல் டாலரன்ஸ் ஒன்லி. PPR-CP cannot be calculated for unilateral tolerance. இல்லை bilateral tolerance என்னன்னு பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ± 0.1 அப்படின்னு ஒரு டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் USL 10.1, LSL 9.9. இன்னொரு டாலரன்ஸ் இருக்குது 10 + 0.1. இதில் USL 10.1, LSL 10. இன்னொரு டாலரன்ஸ் எடுத்துக்கலாம் 10 - 0.1, USL 10.0, LSL 9.90. எதுக்கெல்லாம் நம்மளால் எல்எஸ்எலும் யூஎஸ்எலும் சொல்ல முடியுதோ அது எல்லாமே பைலேட்ரல் டாலரன்ஸ். இப்போ இதில் டாலரன்ஸ் ± கொடுத்தாலும், ப்ளஸில் கொடுத்தாலும், மைனஸில் கொடுத்தாலும் நம்மளால் யூஎஸ்எலும் சொல்ல முடியுது, எல்எஸ்எலும் சொல்ல முடியுது. எல்லா கேஸ்லையுமே யூஎஸ்எல் சொல்ல முடியுது, எல்எஸ்எல் சொல்ல முடியுது. இது பைலேட்ரல் டாலரன்ஸ். சப்போஸ் 50 நியூட்டன் மேக்ஸ் அப்படின்னா யூஎஸ்எல் 50, எல்எஸ்எல் இன்ஃபினிட்டி. எல்எஸ்எல் 0வா மைனஸாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி 50 நியூட்டன் மினிமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூஎஸ்எல் இன்ஃபினிட்டி, எல்எஸ்எல் வந்து 50. இதுதான் யூனிலேட்ரல் டாலரன்ஸ். ஸோ இப்போ பைலேட்ரல் டாலரன்ஸ், யூனிலேட்ரல் டாலரன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பிபிஆர்-சிபி வந்து இந்த பைலேட்ரல் டாலரன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், யூனிலேட்ரல் டாலரன்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு யூஎஸ்எலும் எல்எஸ்எலும் தேவை. யூனிலேட்ரல் டாலரன்ஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அதனால் அப்ளை பண்ண முடியாது. இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக எஸ்பிசியோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நல்லா புரியணுங்கிறவங்க நம்ம எஸ்பிசி வீடியோ போய் பாருங்கள். அடுத்து ஃபார்முலா சிபிகே = USL - X டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா. இன்னொரு ஃபார்முலா X டபுள் பார் - LSL டிவைடட் பை 3 சிக்மா. இதில் எது ஸ்மாலரோ அதுதான் நம்ம சிபிக்கு வேல்யூவாக எடுத்துக்கணும். இதில் யூஎஸ்எல்ங்கிறது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல்ங்கிறது லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எக்ஸ் பார்ங்கிறது சப் குரூப் ஆவரேஜ், எக்ஸ் டபுள் பார்ங்கிறது ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷன் ஆர் சப் குரூப்போட ஆவரேஜ், சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ஏற்கனவே சிக்மா பார்த்தா தான் ஆர் பார் பை டி2. ஆர் பார்ங்கிறது ஆவரேஜ் ரேஞ்ச், டி2ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் சப் குரூப். எக்ஸாம்பிளுக்கு சப் குரூப் சைஸ் 5, அதில் வந்து டி2 2.326 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பிபிகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிபி, பிபிகே வில் நாட் எக்ஸீட் பிபி, சிபிகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிபி, சிபிகே வில் நாட் எக்ஸீட் சிபி. அதாவது பிபி ஆர் சிபியோட வேல்யூ 0.5 வந்து பிபிகே ஆர் சிபிகேயோட வேல்யூ 1, இந்த மாதிரி வரவே வராது. அதாவது சிபி வேல்யூ கம்மியாகவும் சிபிகே வேல்யூ அதிகமாகவும் வரவே வராது. இந்த மாதிரி கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்லேயும் வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா இல்லை என்ட்ரி வந்து தப்புன்னு அர்த்தம்.
அதை செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்மளை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அந்த ரூமோட லென்த்து 10 மீட்டர் இருக்குன்னா நம்மளால் 10 மீட்டர் உள்ளே தான் நடக்க முடியும், இல்லை 10 மீட்டருக்கு கம்மியாக தான் நடக்க முடியும். அந்த ரூமோட லென்த்துங்கிறது பிபி ஆர் சிபி. நம்ம நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பிபிகே ஆர் சிபிகே. ஸோ அந்த 10 மீட்டருக்கு நம்மளால் ஈக்குவலாக நடக்கலாம், இல்லை 10 மீட்டருக்கு கம்மியாக தான் நடக்க முடியும். 10 மீட்டர் தாண்டி நடக்க முடியாது. இங்கே எப்படின்னா 10 மீட்டர் தாண்டி நடந்திருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன் வரவே வராது. PPK and CPK can be calculated for both unilateral and bilateral tolerance. Unilateral and bilateral toleranceக்கு PPK இல்லை CPK நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதோட ஃபார்முலா 2 இருக்குது. USL minus X double bar divided by 3 sigma, X double bar minus LSL divided by 3 sigma. இப்போ பைலேட்டரில் பார்த்தீங்கன்னா USL இருக்குது, LSL இருக்குது. நம்ம 2 ஃபார்முலாலே அப்ளை பண்ணி 2 வேல்யூயை கண்டுபிடிச்சி எது மினிமம் அப்படிங்கிறத பார்த்து அந்த ரிசல்ட்டை போட்டுடலாம். இதுவே யூனிலேட்ரல் டாலரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், யூஎஸ்எல் இருக்கும் இல்லை எல்எஸ்எல் இருக்கும். அதை அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை நம்ம எடுத்துடலாம். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, பிபிசிபி பிபிகே சிபிகே அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதையும் நம்ம எஸ்பிசியில் கிளியராக சொல்லியிருக்கோம். போய் எஸ்பிசி ஸ்டடியை நல்லா பாருங்கள், அதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டெபிலிட்டி ஸ்டடியோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம், இன்னர் டே ஆஃப் எ பார்ட். ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 21.85 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.15. அதாவது எல்எஸ்எல் வந்து 21.7, யூஎஸ்எல் வந்து 22. இது பார்த்தீங்கன்னா ரீடிங்கு டே 1, டே 2, டே 3, டே 4 அந்த மாதிரி 25 டேஸ்க்கு எடுத்திருக்கு. டே 1 1 டிசம்பரில் 9 மணிக்கு எடுத்த ரீடிங், அந்த 5 பார்ட்டில் எடுத்த ரீடிங் இது. டே 2ல் வந்து 10 மணிக்கு எடுத்த ரீடிங். டே 3ல் வந்து 3 டிசம்பர் 9:30 AM எடுத்திருக்கு அதோட ரீடிங்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வர்றோம். 25வது நாளில் தான் நம்ம அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கணும். ஃபார்மேட்டில் அடுத்து கால்குலேஷன் பார்க்கும்போது எக்ஸ் லார்ஜ் எக்ஸ் ஸ்மால்னு வரும். அதாவது இந்த சப்குரூப்பில் எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்குரூப் மேலாவே வந்துடும். அடுத்து ரேஞ்சு. இந்த சப்குரூப்பில் மினிமம் வேல்யூவுக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இது எல்லாமே ஃபார்முலா. அதே மாதிரி எல்லா சப்குரூப்புக்கும் கீழே ரேஞ்ச் வந்துடும். அடுத்து ஆவரேஜ் எக்ஸ் பார். இந்த 5 வேல்யூவோட ஆவரேஜும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இது எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்எல் எல்எஸ்எல், யூஎஸ்எல் எல்எஸ்எல்னு சொல்லலாம், யூடிஎல் எல்டிஎல்னு சொல்லலாம். யூஎஸ்எல்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டு, யூடிஎல்னா அப்பர் டாலரன்ஸ் லிமிட். ரெண்டுமே ஒன்று தான். யூஎஸ்எல் 22, எல்எஸ்எல் 21.7. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ ஃபார்மேட்டில் எந்தெந்த இடம்லாம் ஹைலைட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் மேக்ஸ் எக்ஸ் மினிமம் வந்துடும். அதாவது இந்த எக்ஸ் லார்ஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சப் குரூப்புக்கும் இந்த வேல்யூஸில் இருக்கிறதுல எது பெருசுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். எக்ஸ் மினிமம் வந்து இந்த எக்ஸ் மினிமம் வேல்யூஸில் எது மினிமமோ அந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அடுத்து ஆர் பார் அண்டு எக்ஸ் டபுள் பார் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட்டே வந்துடும். இது எப்படி வருதுன்னா இந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா ரேஞ்சு, இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சோட ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகி வந்துடும். எக்ஸ் டபுள் பார் அப்படிங்கிறது இந்த எக்ஸ் பாரோட ஆவரேஜ். இந்த ஒவ்வொரு சப்குரூப்புக்கும் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவரேஜ் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் தான் எக்ஸ் டபுள் பார். இதில் நமக்கு இந்த 2 தான் தேவை, யூஎஸ்எல் எல்எஸ்எல், ஆர் பார் எக்ஸ் டபுள் பார், இந்த வேல்யூஸ் தான் தேவை. ஏற்கனவே நம்ம எல்எஸ்எல் யூஎஸ்எல் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால் பேராமீட்டர்ஸ் அப்சர்வ்டு ஆஃப்டர் ஸ்டடி வந்து ஆர் பார் 0.0396, எக்ஸ் டபுள் பார் வந்து 21.8524. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிபி ஃபார்முலாவை ரீகால் பண்ணுறோம். சிபியோட ஃபார்முலா யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைட் பை 6 சிக்மா. நம்ம இன்னும் சிக்மா வேல்யூ கண்டுபிடிக்கல. சிக்மா வேல்யூ ஆர் பார் பை D2. ஆர் பார் நமக்கு தெரியும், D2வும் தெரியும். அதை அப்ளை பண்ணும்போது ஆர் பார் பை D2 எவ்வளோன்னா சிக்மா 0.0
170 இதுதான் சிக்மாவோட வேல்யூ. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சிக்மாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 0.0170. எல்எஸ்எல் நமக்கு தெரியும் 21.70, யூஎஸ்எல் 22. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிபி ஃபார்முலாவில் போடும்போது யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 6 இன்ட்டு சிக்மா போடும்போது சிபி வேல்யூ 2.938 இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிது. நமக்கு சிபிகே தான் வேணும், ஏன்னா சிபிகே தான் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்கு. பட் இங்கே சிபி கண்டுபிடிச்சிட்ருக்கோம், ஏங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிபி இஸ் ரெக்வயர்டு டு என்ஷூர் த ப்ராசஸ் இஸ் கேப்பபிள் ஆர் நாட். இன் ஜென்ரல் சிபிகே ஒன்லி எனஃப் ஃபார் கேப்பபிலிட்டி ஸ்டடி. அதாவது சிபியும் சரி சிபிகேயும் சரி ப்ராசஸ் கேப்பபிளாக இல்லையாங்கிறத சொல்லிடும். சிபிகே வந்து சென்ட்ரிங் இருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லிடும். பட் ஏன் சிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, but CP will confirm the process capability when centering is not done properly in that process. இப்போ ப்ராசஸில் சென்ட்ரிங் கரெக்டாக இல்லைன்னா சிபிக்கே கரெக்டாக வராது. அப்போ நம்ம என்ன சொல்லிவிடுவோம், சிபி கண்டுபிடிக்கலைன்னா ப்ராசஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ சிபி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராசஸ் கரெக்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். அதனால் சிபியும் இம்பார்ட்டன்ட் தான். இதை எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்த்துடலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி indices process variation only in regard to specification அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் பை ப்ராசஸ் வேரியேஷன். யூஎஸ்எல் எல்எஸ்எல் இருக்குது. இந்த டாலரன்ஸை நம்ம 100% எடுத்துக்கலாம். அதில் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும்போது அந்த ப்ராசஸோட வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டாலரன்ஸ் ரேஞ்சுக்கும் ஓடுது. அதாவது 100% ப்ராசஸ் வேரியேஷனும் 100% அப்படின்னா இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது டாலரன்ஸ் வந்து 100 டிவைடட் பை ப்ராசஸ் வேரியேஷனும் 100. அப்போது பிபிஆர்சிபி வந்து 1. ஸோ இந்த ப்ராசஸோட பிபிஆர்சிபி வேல்யூ வந்து 1. இதுவே ப்ராசஸ் வேரியேஷன் கொஞ்சம் கம்மியாக ஓடுது, அதாவது 75% வச்சுக்கலாம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 100 டிவைடட் பை 75 = 1.33. ஸோ இந்த ப்ராசஸோட பிபிஆர்சிபி வேல்யூ 1.33. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. இதை 60%ன்னு வச்சுக்கலாம். அதை ஃபார்முலாவில் போடும்போது டாலரன்ஸ் 100 டிவைடட் பை ப்ராசஸ் வேரியேஷன் 60 போடும்போது 1.67 வந்துடுது. ஸோ இந்த ப்ராசஸில் பிபிஆர்சிபியோட வேல்யூ 1.67. அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக ஓடுது. இதை 50%ன்னு வச்சுக்கலாம். அதை ஃபார்முலாவில் போடும்போது டாலரன்ஸ் 100 டிவைடட் பை ப்ராசஸ் வேரியேஷன் 50 = 2. இப்போ நம்ம சிபி வேல்யூவை வச்சே சொல்லிடலாம் எவ்வளோ டாலரன்ஸில் ஓடிட்டுருக்குன்னு. இப்போ 2 வந்ததுன்னா 50% ஆஃப் டாலரன்ஸ்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. 1.67னா 60% ஆஃப் டாலரன்ஸ்குள்ளே தான் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. 1.33னா 75% டாலரன்ஸ். 1னா 100% டாலரன்ஸில் ஓடுது. சிபியோட வேல்யூ வச்சே நம்ம சொல்லிடலாம். இப்போ ரிலேஷன் பிட்வீன் கண்ட்ரோல் சார்ட் அண்ட் ஹிஸ்டோகிராம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கண்ட்ரோல் சார்ட்டை ஹிஸ்டோகிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேஸில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வருது. பிபிஆர்சிபி greater than 1.67, பிபிகேஆர்சிபிகே greater than 1.67னா இன்னொரு கேஸில் இந்த மாதிரி வருது. பிபிஆர்சிபி வந்து =1, பிபிகேஆர்சிபி =1னா இந்த ப்ராசஸ் நாட் கேப்பபிள். ஏன்னா நமக்கு நார்மலாக சிபிசிபிகே வந்து 1.67க்கு மேலே இருந்தால் தான் அக்செப்டபிள். அதனால் இந்த ப்ராசஸ் நாட் கேப்பபிள் பட் சென்டர்டு. ஏன் அப்படின்னா பிபிஆர்சிபியோட வேல்யூவும் பிபிகேஆர்சிபிகேயோட வேல்யூவும் ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் இது சென்டர்டு ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸுமே சென்டர்டு ப்ராசஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சிபிகே மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஏதாவது ஒரு கேஸில் நமக்கு ப்ராசஸ் வேரியேஷன் வந்து தள்ளி போயிடுச்சு, ஒன் சைடாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா பிபிஆர்சிபியோட வேல்யூ 1.67 வரும், பிபிகேஆர்சிபிக்கோட வேல்யூ 0.5 தான் வரும். நம்ம வெறும் பிபிகேசிபிகே மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.5 தான் வரும். அப்போ என்ன சொல்லுவோம்னா இந்த ப்ராசஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பிபிஆர்சிபியையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ப்ராசஸ் வந்து கேப்பபிள் தான், பட் சென்டரிங் வந்து சரியில்லை. அதாவது எல்எஸ்எல் சைடு போயிடுச்சு. அதை நம்ம சென்டரிங் பண்ணி இந்த ப்ராசஸை மிடில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
இந்த ப்ராசஸோட பிபிகே ஆர் சிபிகேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் இன்னொரு கேஸ்லையும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்எல் சைடு ஒரே சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிபிஆர் சிபியோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.67 வரும். பிபிகேஆர் சிபியோட வேல்யூ 0.5 வரும். இந்த ப்ராசஸ் கேப்பபிள் தான், பட் நாட் சென்டர்டு. இப்போ கேஸ் 3 and 4 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிளாக இருக்குது, ஆனால் சென்டரிங் சரியில்லை. இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நமக்கு சிபி வந்து சப்போர்ட் பண்ணும். சிபியை வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸ் கேப்பபிளாக இல்லைங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, சிபிகேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா சென்டரிங் சரியில்லைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிபி will confirm the process capability when centering is not done properly in that process. இதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ப்ராசஸில் சென்டரிங் சரியில்லைன்னா சிபி தான் என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் கேப்பபிளாக இல்லையாங்கிறத சொல்லணும். அதனால் சிபியும் இம்பார்ட்டண்ட். சிபி அண்ட் சிபிகே ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிபிகேவோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதை இப்போ ரீகால் பண்ணுறோம். நமக்கு சிக்மாவோட வேல்யூ 0.0170 தெரியும். எல்எஸ்எல் 21.7, யூஎஸ்எல் 22, எக்ஸ் டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு 21.8524 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். அதை ஃபார்முலாவில் போடும்போது யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 இன்ட்டு சிக்மா. அதே மாதிரி எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 இன்ட்டு சிக்மா. இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது சிபிகே 2 வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு வேல்யூ 2.890, செகண்ட் வேல்யூ 2.984. இந்த 2 வேல்யூவில் எது சிறுசுன்னா 2.89 தான் சிறுசு. ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம சிபிகேவாக எடுத்துக்கணும். சிபிகே = 2.890. இதுதான் சிபிகேவோட வேல்யூ. அந்த வேல்யூவை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா சிபிகே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.67 அக்செப்டபிள்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டடியில் நமக்கு சிபிகே வேல்யூ 2.89 வந்திருக்கு. அது அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென் 1.67. அப்போது இந்த ஸ்டடி வந்து அக்செப்டபிள். சிபிகே = 2.890 கிரேட்டர் தென் 1.67. ஸோ தி ஸ்டடி இஸ் அக்செப்டபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது நம்ம கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை, பட் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்காக தான் இதை நம்ம பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி ஸ்டடி லிமிட்டேஷன்ஸ் நம்ம ஓகே வந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி நாட் ஓகே வந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு ஸ்டடியில் சிபிகே வந்து 1.200 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது லெஸ் தேன் 1.33 வந்துச்சுன்னா ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடுனா சிஸ்டம் இஸ் நாட் அக்செப்டட் அப்படிங்கிறத சொல்லிடும். இன்னொரு கேஸில் சிபிகே 1.45 வருதுன்னா கிரேட்டர் தென் 1.33 லெஸ் தென் 1.67 அந்த மாதிரி வந்துச்சுன்னா சிஸ்டம் மேபி அக்செப்டட் அப்படிங்கிற ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா சிபிகே 2.890 வந்திருக்கு. அதோட வேல்யூ கிரேட்டர் தென் 1.67. ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும் சிஸ்டம் இஸ் அக்செப்டட்னு. அது க்ரீன் கலரில் வந்துடும். ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஒரு கலர் இருக்குது. அக்செப்டட்னா க்ரீன் கலர், மேபி அக்செப்டட்னா எல்லோ வரும், நாட் அக்செப்டட்னா ரெட் கலரில் வந்துடும். ஏன் சிஸ்டம் மேபி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சில பாட்டுக்கு வந்து டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கேஸில் சிபிகே வேல்யூ கிரேட்டர் தென் 1.33 இருந்தாலே போதும். மற்ற பாட்டுக்கெல்லாம் சிபிகே 1.67க்கு மேலே இருந்தால் தான் ஓகே. நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது எக்ஸ் டபுள் பார் சார்ட் அண்ட் ஆர் பார் சார்ட். ஃபஸ்ட்டு எக்ஸ் டபுள் பார் சார்ட்டை பார்த்துடலாம். இது ஒரு எல்எஸ்எல், இது வந்து யூஎஸ்எல், இது வந்து மீன். இதில் ஒரு ப்ராசஸ் ஓடுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சப் குரூப்போட ஆவரேஜ். எக்ஸ் பார் இது ப்ராசஸோட ஆவரேஜ். ப்ராசஸோட ஆவரேஜுக்கு யூசிஎல், எல்சிஎல் இதை கண்டுபிடிக்கணும். யூசிஎல்ங்கிறது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், அதோட ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 ஆர் பார். எல்சிஎல்ங்கிறது லோயர் கண்ட்ரோல் லிமிட், அதோட ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிவிடும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ ப்ராசஸ் வந்து நார்மலாக போயிட்டு இருந்ததுன்னா இது ஸ்டேபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காஸ் ஆர் அசைனபிள் காஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி பார்க்குறங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
2 types of causes for variation. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எஸ்பிசி ஸ்டடியிலே பார்த்துருக்கோம். காமன் காஸில் ப்ராசஸ் ரன் ஆச்சுன்னா ஸ்டேபிளாக ஓடிட்டுருக்கோம். ஸ்பெஷல் காஸ் ஆர் அசைனபிள் காஸில் ப்ராசஸ் ரன் ஆச்சுன்னா அப்நார்மலாக தெரியும். அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7 consecutive points should not continuously upward direction. 7 பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7 பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது. 7 consecutive points should not be in upper side to mean. மீனுக்கு மேலேயே 7 பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மீனுக்கு கீழே 7 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக கீழேயே இருக்கக்கூடாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணக்கூடாது. இப்போ அது நான் ரேண்டம் பேட்டர்னாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேண்டம் பேட்டர்ன். மேலே 2 பாயிண்ட் இருக்குது, கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதே மாதிரி கண்டினியூ ஆகுது. இது வந்து ஒரு ரேண்டம் பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அடுத்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேலேயோ இல்லை லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் ஸ்பெஷல் காஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸ் டபுள் பார் சார்ட்டில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஸ்பெஷல் காஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பெஷல் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராசஸையோ இல்லை ஸ்டடியையோ கண்டினியூ பண்ணணும். ஆர் பார் சார்ட், இது லோயர் கண்ட்ரோல் லிமிட், இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இது ஆர் பார். எல்சிஎல்ஆர் பார்த்தீங்கன்னா D3 இன்ட்டு ஆர் பார், யூசிஎல்ஆர் வந்து D4 இன்ட்டு ஆர் பார். இது D3 D4ங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே அவைலபிள் இந்த ஃபார்மேட்டு. இதில் நோ ஸ்பெசிஃபிக் லைன் சார்ட் ரூல்ஸ் ஃபார் ஆர் பார் சார்ட் லைக் எக்ஸ் டபுள் பார் சார்ட். நம்ம எக்ஸ் டபுள் பார் சார்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஸ்பெஷல் காசு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆர் பார் சார்ட்டுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. அது எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கம்பெனியோட லோகோவை அப்டேட் பண்ணணும். இங்கே ஸ்டடி டீட்டெயில்ஸ், பார்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டடி அப்சர்வேஷன்ஸ், அதாவது ஸ்டடியோட வேல்யூஸ். இந்த இடத்துல யூஎஸ்எல் ஆர் எல்எஸ்எல் வேல்யூஸ். இங்கே யூடிஎல் இருக்குது, இங்கே யூஎஸ்எல் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். யூடிஎல்னால் அப்பர் டாலரன்ஸ் லிமிட், யூஎஸ்எல்னால் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். எல்டிஎல்னால் லோயர் டாலரன்ஸ் லிமிட், எல்எஸ்எல்னால் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இதுவும் ஒன்று தான். ஸோ அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 ஆர் பார்ங்கிறத யூசிஎலுக்கு பார்த்தோம். எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 ஆர் பார்ங்கிறத எல்சிஎலுக்கு பார்த்தோம். அந்த A2ஓட வேல்யூ இங்கே இருக்குது. அதே மாதிரி D3 இன்ட்டு ஆர் பார் பார்த்தோம். D4 இன்ட்டு ஆர் பார் ரேஞ்ச் சார்ட்டோட யூசிஎல் எல்சிஎலுக்கு பார்த்தோம். ஆர் பார் பை D2ங்கிறத சிக்மாவுக்கு பார்த்தோம். சரிங்களா? ஸோ எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூவும் இங்கே இருக்குது. ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இதோட சப்குரூப் சைஸ் வந்து 5. 5க்கு வந்து என்னென்ன அப்ளிகபிளோ அது எல்லாத்தையும் ஃபார்மேட்டே எடுத்துக்கும். இங்கே கால்குலேஷன்ஸ் இருக்குது. கால்குலேஷன்ஸ் ஃபார் சப்குரூப்ஸ். இங்கே எக்ஸ் மேக்ஸ், எக்ஸ் மினிமம், ஆர் பார் அண்டு எக்ஸ் டபுள் பார் வேல்யூஸு இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. எத்தனை பாயிண்ட் வெளியே போயிருக்கு, நம்பர் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் பார்ட்ஸ் எத்தனை பாயிண்ட் வெளியே போயிருக்கு, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அபவ் யூடிஎலா இல்லை பிலோ யூடிஎலாங்கிறத இங்கே சொல்லிடும். இது கால்குலேஷன் ஃபார் சார்ட்டு. சார்ட்டோட யூசிஎல் எல்சிஎல் எக்ஸ் டபுள் பார் சார்ட்டுக்கும் ஆர் பார் சார்ட்டுக்கும் கண்ட்ரோல் லிமிட்ஸை இங்கே கால்குலேட் பண்ணிடும். இது சிக்மாவோட வேல்யூ. இது சிபிசிபிக்கோட வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் பார் சார்ட். இது ஆர் பார் சார்ட். இந்த இடத்துல ரிசல்ட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எம்எஸ்ஏ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் பார்ட் 6 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வந்துடும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.